தாவேக்காவுடைய தொடக்க நாட்களில் காங்கிரஸோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொன்னபோது நான் நம்பலை. ஆனால் கிரீஷ் சோடங்கர் வந்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், திமுக வந்து எங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்கிற இந்த அழைப்புக்கு பிறகு கனிமொழி போய் ராகுல் காந்தியை பார்த்த இந்த காட்சிகளை பார்க்கிற போது உண்மையிலேயே காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி வைக்க விரும்புகிறாங்க, ஒரு புதிய முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. கௌதமி, நான் இந்த மனநிலையிலிருந்து இந்த ஆர்டிக் ஷோ ஆண்டுகளான்னு இருக்கேன். ராப் என்ன சொல்லுதுங்கிறது பார்க்கலாம். ராப் ப்ளீஸ். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்களிடையே கருத்து மோதல் வெடித்திருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து பேசி வர, கொதிப்படைந்த மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக எம்எல்ஏ கோ தளபதி காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிக்கு 4000 வாக்குகள் கூட இல்லை, பூத் ஏஜென்ட் போடக்கூட ஆள் இல்லாத கட்சிக்கு சீட்கள் கொடுக்கக்கூடாது என்று தனது உள்ள குமுறலை வெளிப்படுத்தினார். இதற்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்து கடும் கண்டன குரல்கள் வெளுத்தன. இதற்கிடையே டெல்லியில் பேட்டியளித்த காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தங்களை 2 மாதங்களாக திமுக காக்க வைத்திருக்கிறது, ஏன் தாமதப்படுத்துகிறது என்று தெரியவில்லை என்று வெம்பி தள்ளினார். இதற்கிடையே டெல்லிக்கு சென்ற திமுக எம்பி கனிமொழி ராகுல் காந்தியிடம் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியது கிசுகிசுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீட்டுக்காக காங்கிரஸ் காத்திருக்கும் நிலையில் சஸ்பென்ஸை கடைபிடிக்கிறது திமுக. இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடந்து வருகிறது என்பது குறித்து விவாதிக்கிறது இன்றைய RDX. இது கை, இந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. கிழக்கா வடக்கா மேற்கா தெற்கான்னு இதற்கு பதில் சொல்வதற்கே நமக்கு நேரம் சரியாகிடும். எங்க கேட்கணுமோ அங்க கேட்போம். இதுதான் எனக்கு பயத்தை கொடுக்கிறது. வெரி ஹாப்பி. நீங்கள் சொன்னதை வெட்டியும் ஒட்டியும் பரப்பி விடுவார்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அதை நீடிக்க முடியுமா இல்லை இதோடு முடித்துக் கொள்ளுகிறோமான்ற அறிவிப்பை செய்வோம். உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது. காத்துட்டே இருக்காரு, கதவை திறந்து வச்சுட்டு. உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தகை அப்சென்ட். கூட்டணி பலமாக இருக்கிறது, எஃகு கோட்டை போல் இருக்கிறது, இதை யாரும் பிரிக்க முடியாது. விஜய் அவர்கள் கொடுக்கிறேன் இந்த வாய்ப்பு அவங்க தான் பயன்படுத்தும். அது சாத்தியமா என்பதை பார்க்க வேண்டும். மை டியர் பிரதர் என்று தான் சொல்லுவார். நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும். இன்னைக்கு இந்த தோழமைக்கு எந்த சிக்கலும் இல்லை, உறுதியா இருக்கும் நாங்க.